ஹலோ, வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்ப்ரைஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் 1 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்கள்கிட்ட லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் 1, 2 அப்படின்னு நான் 2 போர்ஷனாக அதை பிரிச்சிருக்கேன். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் என்னென்ன பார்க்க போகிறோம் அண்ட் 2ல் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து எடுக்கலை. உங்களோட 11th 12th குரூப்பில் நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் எடுக்காமல் பியூர் பயோ குரூப்பில் இருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக கூட தெரியும். பட் ஆனால் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எங்கே வேணாலும் நீங்கள் நடுவில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இந்த கிளாஸை லிசன் பண்ணுங்கள். 2022 எழுத போகிறோம் சார். எனக்கு சரிடா சார். குட் ஈவினிங். வந்துட்டு இல்லை, கிளாஸ் அட்டன் பண்ணு. ஆல்ரைட், நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ பேசிக் மேத் 1. ஸோ இந்த கிளாஸில் என்னென்ன கோல்ஸ் நமக்கு இருக்குது அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் திங் வந்து ஜியாமெட்ரி. இந்த ஜியாமெட்ரியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் வந்து அல்ஜீப்ரா. தேர்ட் வந்து கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. அண்டு ஃபோர்த் வந்து உங்களுக்கு லாக் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஏரியா இன் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். அது எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அண்டு அது மட்டும் இல்லை, ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் கிராஃப்ஸ். ஸோ இந்த போர்ஷன்ஸ் வந்து இந்த 5 ஏரியாஸ்லேயே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஜாமெட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்கன்னா ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம், அது எல்லாத்தையும் நம்ம ஜாமெட்ரி அப்படிங்கிற அந்த ரீஜன் அந்த ஏரியாவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அல்ஜிப்ராவில் குவாட்ரடிக் ஈக்குவேஷன், பைனாமியல் தியரம் அண்டு அல்ஜிப்ராவில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜிபி, அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் கோஆர்டினேட்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, எவ்வளோ முக்கியம் கோஆர்டினேஷன் ஜியாமெட்ரி எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ஃபிசிக்ஸில் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் நீங்கள் வந்து முக்கியமாக ஒரு 2 பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் அண்டு ஒரு லைனுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாக் ஃபங்க்ஷன்ஸ் நான் சொன்ன முக்கியமான விஷயம். அதே மாதிரி லாக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிராஃப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ். ஃபிசிக்ஸில் அட்லீஸ்ட் 2-3 கிராஃப் ஆச்சும் ஒவ்வொரு சாப்டர்லையும் இருக்கும். 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கம்ப்ளீட் கிளாஸ் வந்து லிசன் பண்ணுங்கள். ரைட். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து ஜியாமெட்ரி. ஸோ நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஏரியாஸ் அண்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஸோ இதில் என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? ஸ்கொயர் அண்டு ரெக்டாங்கிள் அண்டு ட்ரையாங்கிள் அண்டு parallelogram and trapezium and circle, ellipse, cylinder, sphere, cone. ஸோ இதோட எல்லாத்தோட ஏரியாவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயரோடது. ஸோ யூ நோ ஹவ் அ ஸ்கொயர் லுக்ஸ் லைக். இதோட ஏரியா வந்து இஃப் த சைடு இஸ் ஏவாக இருந்துச்சுன்னா இதோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர். அண்டு ரெக்டாங்கிள், இதோட லென்த் எல், பிரெத் பியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு திஸ் இஸ் எல் இன்ட்டு பி. அண்ட் அஃப்கோர்ஸ் ட்ரையாங்கிள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், half into b into h, where h is the height and b is the base. And parallelogram, உங்களுக்கு parallelogram வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் இது உங்களுக்கு ஹைட்டாக இருந்துச்சுன்னா, இது வந்து உங்களுக்கு ஹைட் ஹெச்சாக இருந்துச்சுன்னா
you can easily write down that B into H அப்படிங்கிறது area of the parallelogram. And trapezium வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு parallel sides இருக்கும், அப்புறம் அதுக்கு ஒரு height h இருக்கும். ஸோ இது வந்து height h, parallel sides வந்து d1 and d2, this is height h. ஸோ இந்த trapeziumக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா half into height into d1 plus d2. என்னடா இந்த ஃபார்முலா trapezium எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? 11th நீ முடிச்சிட்ட, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே? கரெக்ட். நம்ம ஒன் டைமென்ஷன் மோஷனில் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து யூஸ் பண்ணும் பொழுது டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் யூஸ் பண்ணுவோம். நம்ம 1D மோஷன் 1Dயில் அதை நம்ம பார்ப்போம். ஆல்ரைட். அண்டு ஏரியா ஆஃப் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் ஆராக இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் யூ நோ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஏரியா ஆஃப் எ சர்க்கிள். அண்டு எலிப்ஸ் வந்து உங்களுக்கு செமி மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ பி அண்ட் ஏ, அப்போது பை இன்ட்டு ஏ இன்ட்டு பி, இதுதான் உங்களுக்கு ஏரியா ஆஃப் எலிப்ஸ். அண்டு சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் சிலிண்டராக இருந்துச்சுன்னா அந்த சிலிண்டருக்கு ஒரு ஹைட் ஹெச் இருக்கும் அண்ட் ரேடியஸ் ஆர் இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏரியா எப்படி இருக்கும்? சாலிட் சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர், அது உங்களுக்கு ட்வைஸ் இருக்குது இல்லையா? ஸோ ரெண்டு டிஸ்க் மாதிரி இருக்குது, மேலேயும் கீழேயும் 2 டிஸ்க் இருக்குது. பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏரியா ஃபார் 1 டிஸ்க். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 பை ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். ஆமாம், ரைட். ஸோ உங்களுக்கு வந்து 2 பை ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து மேலேயும் கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்கோட ஏரியா. அந்த ஹைட்டு சிலிண்டருக்கு இருக்குது, அதனால கர்வ்டு சர்ஃபேஸ் ஒன்று அது மேக் பண்ணுது. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 pi r into h, இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர். ஸோ 2 pi r ஸ்கொயர் அப்படிங்கிறது அந்த ஏரியா ஆஃப் டிஸ்க்கு மேலேயும் கீழேயும், அண்ட் 2 pi r into h அப்படிங்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ வெறும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டிஸ்க் மட்டும் சொன்னாங்கன்னா 2 pi r h எழுதுனா போதும். அண்ட் சாலிட் ஸ்பியர் வித் ரேடியஸ் r இருந்துச்சுன்னா 4 pi r ஸ்கொயர். இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு காஸ்லாவில் சார்ஜ் பார்ட்டிக்கல் ஒரு சாலிட் ஸ்பியரில் வந்து கம்ப்ளீட் அதோட சர்ஃபேஸில் ஆக்குப்பை பண்ணியிருந்துச்சுன்னா அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம டீல் பண்ணுவோம். அண்டு சாலிட் கோன், இதோட ரேடியஸ் 6 அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் வந்து அந்த அவுட்டர் சர்ஃபேஸுக்கு வந்து இருக்கக்கூடிய லென்த் எல். ஸோ இதை நம்ம சாலிடு மேலே வந்து சாலிட் கோன் இது வந்து, ஸோ மேலே டிஸ்க் இருக்கிறதுனால பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஆர் எல். ஸோ இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன். அந்த டிஸ்க் மேலே இருக்கிறதுக்கு பை ஆர் ஸ்கொயர், அப்புறம் அந்த அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு வந்து பை ஆர் எல். ஸோ இது வந்து ஏரியா ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நான் வச்சுக்கோங்க. அண்டு நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறது வால்யூம் ஃபார் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். லைக் ஒரு க்யூப் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வால்யூம். அண்ட் இன்ஃபேக்ட் இங்கேயே நீங்கள் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த க்யூபும் கண்டுபிடிக்கலாம். சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் த க்யூப் வந்து உங்களுக்கு 6 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் வரும். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் க்யூப். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் க்யூப். அண்ட் இதில் வந்து ஒரு சைடுக்கு லென்த்து ஏ வந்து க்யூபோடது. அதே மாதிரி இங்கே வால்யூம் நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது ஏ க்யூப் அண்டு ஒரு ஸ்பியர் 3 dimension. ஸோ 4/3 pi r cube if the radius is r. அண்ட் சிலிண்டர், சாலிட் சிலிண்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா அதோட ஹைட் வந்து h, இதோட ரேடியஸ் வந்து r. ஸோ இதில் வந்து பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச், இது வந்து சாலிட் சிலிண்டரோட வால்யூம். அண்ட் நாட் ஓன்லி தட், உங்களோட கோன், சாலிட் கோன், இதோட ரேடியஸ் r அண்ட் இதோடது எல், அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் ஹைட் ஹெச். ஸோ இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/3 pi r ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஸோ இது வந்து வால்யூம் ஆஃப் த கோன்.
ஸோ உங்களுக்கு க்யூபுக்கு தெரியும், சாலிட் ஸ்பியருக்கு தெரியும், சிலிண்டருக்கு தெரியும், அண்ட் சாலிட் கோனுக்கு தெரியும். இதுவே க்யூபாய்டாக இருந்தால் கூட யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட். க்யூபாய்டாக இருந்தால் உங்களுக்கு இதோட லென்த்து வந்து எல் அண்டு ஹைட்டு திக்னஸ் யூ கேன் சே ஹெச் அண்ட் இதோட பிரெத் வந்து பி. ஸோ யூ கேன் சே எல் இன்டூ பி இன்டூ ஹெச் வால்யூம் ஆஃப் திஸ் கியூபாய்டு, ரைட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் எங்கே வேணாலும் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எங்கே வேணாலும் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் அபவுட் பெரிமீட்டர். பெரிமீட்டர் வந்து முக்கியமாக நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதில் இம்பார்ட்டண்ட் ஒன்று சர்க்கிள் 2πr. ஸோ திஸ் இஸ் பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள். இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ரீஜனோட லென்த்து தான் நம்ம பெரிமீட்டர் சொல்கிறோம். இது எங்கே நம்ம யூஸ் பண்ணோம்னா, இன்ஃபேக்ட் ஒரு வீல், சைக்கிள் வீல் வந்து ரொட்டேட் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படிங்கும்பொழுது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அது ரொட்டேட் ஆச்சுன்னா அது கவர் பண்ணுற டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 2πr தான் இருக்கும். ஸோ அந்த ஐடியாலையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இஃப் அ கம்ப்ளீட் சைக்கிள் ஆர் திஸ் வீல் இஸ் மேக்கிங் ஒன் ரொட்டேஷன், இந்த பாயிண்ட் வந்து திரும்பி இங்கே வந்துடுச்சுன்னா அண்டு இந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஆராக இருந்துச்சுன்னா இட் மேக்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2πr. ஸோ இந்த ஐடியாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் அதை வச்சு நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஜாமெண்ட்ரி, த ஃபஸ்ட்டு போர்ஷன் ஜாமெண்ட்ரியில் நம்ம டீல் பண்ணுறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார், இந்த ஷேப்ஸு, வால்யூம், ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா இதெல்லாம் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் தான் சார் படிக்கிறோம். இதனால் நமக்கு என்ன சார் ஃபிசிக்ஸில் யூஸு? அப்படி என்ன சார் நம்ம ஃபிசிக்ஸில் நம்ம பண்ண போகிறோம்? ரைட். இதெல்லாம் ஃபிசிக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணாமே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் டீல் எ ப்ராப்ளம். ஃபைண்ட் த ஏரியா. இப்போது உங்களுக்கு இப்படி ஒரு கொஷின் இருக்குது. இதில் வந்து I'm making it like this, x-axis and y-axis. இங்கே வந்து ஒரு எலிப்ஸ் வரைஞ்சிடுறேன். இப்போ இதோட சென்டர் வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் இது வந்து இங்கே டச் ஆகுது. x-axis வித் ரெஸ்பெக்ட் டு x-axis இங்கே டச் ஆகுது. வித் ரெஸ்பெக்ட் டு y-axis இங்கே டச் ஆகுது. வித் ரெஸ்பெக்ட் டு y-axis இங்கே டச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் 2, 4, 6 அப்படிங்கிற யூனிட்ஸில் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் 2, அதோட சென்டரே பார்த்தீங்கன்னா இங்கே டச் ஆகுது. 3, 4 அப்படிங்கிற யூனிட்ஸில் இருக்குது. Now find the area of this ellipse. இப்போ இது ஏரியாவோட ஃபார்முலா என்ன? இதோட எலிப்ஸோட ஏரியா ஃபார்முலா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா? ரைட். எலிப்ஸோட ஏரியா ஃபார்முலா பை இன்டூ ஏ இன்டூ பி. ஸோ அதை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். பை இன்டூ ஏ இன்டூ பி. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு பை இன்டூ ஏ இன்டூ பியில் ஏ வந்து ஒன்று செமி மேஜர், இன்னொன்று செமி மைனர் ஆக்சிஸாக இருக்கணும். இதோட யூனிட் என்னவாக இருக்குது? 2 யூனிட்ஸாக இருக்குது. அண்ட் இதோட யூனிட் என்னவாக இருக்குது? 1 யூனிட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏரியா என்ன கிடைக்கும்? பை இன்டூ 2 இன்டூ 1. ஸோ யூ வில் கெட் 2 டைம்ஸ் ஆஃப் பை. பையோட வேல்யூ என்னவாக இருக்கும்? பை இஸ் நத்திங் பட் 3.14. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். யூ வில் கெட் 6.28 யூனிட்ஸ். ஆனால் இது வந்து ஏரியா இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயரோ இல்லை மீட்டரில் கொடுத்துருந்தா, இதெல்லாம் வந்து மீட்டரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மீட்டர் ஸ்கொயரில் ஏரியாவோட யூனிட் வரும். சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயரில் ஏரியாவோட யூனிட் வரும். ஸோ இந்த விஷயங்களை உங்களுக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் தெரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். இப்போது இது நான் ஏன் சால்வ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்ஸில் ஸோ இந்த ஏரியா ஆஃப் எலிப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஃபிசிக்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு ப்ரெஷர் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் அண்டு வால்யூம் ஒய் ஆக்சிஸ்லேயும் கொடுத்துருக்கோம். அப்போது இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், சைக்கிளிக் ப்ராசஸ், அது ப்ரெஷரும் வால்யூம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு கிராஃபில் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த ஏரியா இன்பிட்வீன் இருக்கிற ஏரியாவோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்டனாக இருக்கும். இப்போ இது வந்து இந்த ஷேப் வந்து எலிப்ஸ் மாதிரி தான் இருக்கு இல்லையா, அதனால் பை ஏ இன்ட்டு பி. ஸோ இது ஏ, இது பி. நீங்கள் செமி மேஜர் அண்ட் செமி மைனர் ஆக்சிஸோட ரேடியஸ்
எடுத்துனோம்னா உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் டன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வந்து தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் நம்ம படிப்போம். ஈவன் கெமிஸ்ட்ரி தெர்மோடைனமிக்ஸ்லையும் நீங்கள் ப்ரெஷர் வால்யூம் கிராஃப்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது இல்லையா? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். புரிஞ்சாடா? ஸோ எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே இம்பார்ட்டண்ட், எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் அபவுட் அல்ஜீப்ரா அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் செகண்ட் ஒன் அண்ட் உங்களுக்கு ஜியாமெட்ரி வந்து ஃபஸ்ட் ஒன். ஸோ அல்ஜீப்ராவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க. எப்படி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் குயிக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரூட்ஸோட ஆன்சர் என்னவாக இருக்குன்னா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதில் நீங்கள் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து -b ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2aன்னு சொல்லலாம். பீட்டா அப்படிங்கிறது வந்து -b மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2aன்னு சொல்லலாம். சம் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா சம் ஆஃப் ரூட்ஸ். ஸோ யூ கேன் சே சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன. ரொம்ப பெருசாலாம் இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது -b பை a அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் வந்து c பை a. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் -b ப்ளஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ரொம்பவும் முக்கியமானது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு சிம்பிள் ஐடியாவும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சி அதை வந்து நீங்கள் எடுத்து எழுதும் பொழுது இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அந்த ரூட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா b கிடைக்கணும். அதே அந்த ரெண்டு ரூட்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா c கிடைக்கணும். ப்ரொவைடட் இந்த இடத்துல a இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேல்யூ 1 தான் இருக்கணும். அந்த ஒரு ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணிடலாம். அது ஒன்று பார்க்கணும். இது நீங்கள் எங்கே ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உன்னோட டவுட் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஹெச்எம்மில் ஆக்சிலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு -x அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தால் தான் எஸ்ஹெச்எம் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ a அப்படிங்கிறது என்ன இருக்கும், d² x பை dt ஸ்கொயர் அண்டு ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் x இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த வந்து நீங்கள் ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இப்படி தான் உங்களுக்கு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணால் கிடைக்கும். a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். அப்போ ஏங்கிறது ஆக்சலரேஷன், தட் இஸ் நத்திங் பட் ஏங்கிறது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன். அதுதான் நான் ஏக்கு பதிலாக a இஸ் ஈக்குவல் டு d² x பை dt ஸ்கொயர் இது எழுதியிருக்கேன். பிகாஸ் இட் இஸ் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நமக்கு ரெண்டு சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்னாவே உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாகவே அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். ஸோ அந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x இஸ் ஈக்குவல் டு a sin omega t ஆர் x இஸ் ஈக்குவல் டு a cos omega t. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் வேவ் ஆர் யூ கேன் சே வேவ் ஈக்குவேஷன். யூ கேன் சே வேவ் ஈக்குவேஷன். அண்டு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் எனி ஆஃப் திஸ். x இஸ் ஈக்குவல் டு a sin omega t யூஸ் பண்ணலாம், இல்லை x இஸ் ஈக்குவல் டு a cos omega t யூஸ் பண்ணலாம். இது வந்து சொல்யூஷன் ஆஃப் வேவ் ஈக்குவேஷன். ஆல்ரைட், இது சொல்யூஷன் ஆஃப் வேவ் ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு எஸ்ஹெச்எம் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு ஐடியா. இது ஃபிசிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஸோ அல்ஜிப்ராவில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது முக்கியமான ஒரு ஏரியா வந்து பைனோமியல் தியரம். இதில் நம்ம 1 + x ஹோல் பவர் n அப்படிங்கிறத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 + nx + n × n - 1 x² / 2 ஃபேக்டோரியல் அப்படி போயிட்டே இருக்கும். இட் வில் கோ டில் இன்ஃபினிட் வரைக்கும் போயிட்டுருக்கும். இதில்
நம்ம NCR அப்படிங்கிற டிஃபைன் பண்ணலாம் n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஸோ இந்த NCR அப்படிங்கிறது n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r ஃபேக்டோரியல். இந்த ஃபேக்டோரியல் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஃபேக்டோரியலாக இருந்துச்சுன்னா 2 into 1 அப்படின்னு எழுதுவோம். இதே 5 ஃபேக்டோரியலாக இருந்துச்சுன்னா 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபேக்டோரியல் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும். இதில் ஒருவேளை இந்த x அப்படிங்கிற வேல்யூ வந்து 1 விட சின்னதாக இருந்துச்சுன்னா, ஸோ இஃப் x is very very smaller when compared to 1, x அப்படிங்கிறது 1 விட சின்னதாக இருந்துச்சுன்னா, you can say x square is very small, x cube is very very small, and it applies to x power 4, x power 5 எல்லாத்துக்குமே இது applicable ஆகும். ஸோ x ஸ்கொயர் வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம், x கியூபையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக 1 + x ஹோல் பவர் 1 அப்படிங்கிறது 1 + nx இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த பவர் n வந்து நீங்கள் இங்கே முன்னாடி எக்ஸுக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு x அப்படிங்கிற வேல்யூ வெரி வெரி லெஸ்ஸர் when compared to 1 இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் இப்படி அப்ராக்சிமேஷன் பண்ண முடியும் பைனாமியல் தியரமில். இது நம்ம இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சால்வ் பண்ணணுன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.99 இதோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதலாம்? திஸ் கேன் பி ரிட்டன் as 0.99 ஹோல் பவர் 1/2 எழுதலாமா? அண்ட் 0.99 எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் 0.01. கரெக்டாக? ஏன்னா 0.99 அப்படிங்கிறது கூட நீங்கள் 0.99 கூட 0.01 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10, இதுவும் 10, ஸோ யூ வில் கெட் 1. கரெக்டாக? இது ஹோல் பவர் 1/2. இந்த பவர் அப்படியே கண்டினியூ ஆகணும். இப்போது இந்த 1 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய 1க்கு கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த 0.01 அப்படிங்கிற இடத்துல இங்கே x இருக்குது. இது நம்ம என்ன எழுதுகிறோம்? 1 + nx அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ இது என்ன ஆகும்? ஸோ திஸ் வில் பிகம் 1 மைனஸ் ஹோல் பவர் 1/2 இன்ட்டு 0.01, and this can be written as 1 minus 0.005. am I right? அப்போது இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 0.005 அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இது மூலிமா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, அண்ட் இதை நீங்கள் இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.995 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து 0.995. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.099 அப்படிங்கிறது உங்களுக்கு 1 மைனஸ் 0.005 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது வந்து பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இல்லைன்னா அது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அண்டு நெக்ஸ்ட் திங், நீங்கள் செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த மாதிரி எந்த ரூட்டில் கொடுத்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை 1001 ஹோல் பவர் 3, அது கியூப் ரூட் ஆஃப் 1001 கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க. நாட் 1001 சாரி 1001 கியூப் ரூட் ஆஃப் 1001 கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க. இது எப்படி எழுதலாம்? 1 + 1000 ஹோல் பவர் 1/3 எழுதலாம். இதிலேருந்து நான் 1000 வெளியே எடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆயிரும்? 1/1000 + 1 ஹோல் பவர் 1/3 ஆயிரும். அப்போ இங்கே 1000 ஹோல் பவர் 1/3 இன்ட்டு 1/1000 + 1 ஹோல் பவர் 1/3 வரும். இந்த 1000 1/3 வந்து நம்ம 10 எழுதலாம் இன்ட்டு இந்த 1/1000 + 1. இப்போ இந்த டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இது 1 இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது, இது x இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் இப்போது 1/1000 வந்து 1 விட ரொம்ப ரொம்ப சின்னது இல்லையா? அதனால் இந்த பவர் நீங்கள் முன்னாடி கொண்டு வந்துடலாம். 1/3 இன்ட்டு 1/1000. ஸோ இப்படி எழுதலாம் இல்லையா? அண்ட் ஃபர்தராக இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 இன்ட்டு 1 + 1/3000.
அண்ட் இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 1001 ஹோல் பவர் 1/3க்கு கண்டுபிடிச்சிடலாம். அண்டு நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 10.003 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஆன்சர் வரும். 10.003. அஃப்கோர்ஸ் 10 வந்து நீங்கள் க்யூப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 1000 வந்துடும். ஆனால் 1001 இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 0.003 வருது. இது நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பைனாமியல் தியரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பைனாமியல் தியரமை நம்ம ஃபிசிக்ஸில் எங்கே சார் யூஸ் பண்ணுறோம்? ஆமாம், அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுற இடத்த வந்து எக்ஸாம்பிளாக இங்கே சொல்லுங்கள் சார், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாமியல் தியரம் நம்ம ஃபிசிக்ஸில் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. கிராவிடேஷன் சாப்டரில் ஹவு ஜி வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டூ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பார்ப்போம். இதில் டினாமினேட்டரில் நீங்கள் வந்து ஆர் அப்படிங்கிறத காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் ஹெச் பை ஆர் ஹோல் பவர் 2 அப்படிங்கிறது வரும். இதில் நீங்கள் ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி யூ வில் கெட் ஜி இன்டூ 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஹெச் பை ஆர் ஹோல் பவர் 2 அப்படின்னு கிடைக்கும். இதை நீங்கள் மேலே நியூமரேட்டரில் கொண்டு போனீங்கன்னா ஜி இன்டூ 1 ப்ளஸ் ஹெச் பை ஆர் ஹோல் பவர் -1/2 கிடைக்கும். அண்ட் இந்த கேஸில் வந்து உங்களுக்கு பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். பிகாஸ் ஹெச் இஸ் வெரி வெரி லெஸ்ஸர் வென் கம்பேர் டு ஆர். இதை நம்ம ஃபைனலாக யூஸ் பண்ணோம்னா யூ வில் கெட் GH இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டூ 1 மைனஸ் 2h பை ஆர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணுவோம். சரியா? இது ஃபிசிக்ஸில் பைனாமியல் தியரம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இந்த ஒரு அப்ளிகேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, பைனாமியல் தியரம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஏபி அண்ட் ஜிபி, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இப்போ இதில் ஏபி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அண்ட் ஏ ப்ளஸ் 2 in, or you can write 2, sorry, you can write n minus 1 into d. ஸோ இதில் சம்மேஷன் இந்த மாதிரி இன்ஃபைனைட் டேர்ம்ஸ்க்கு சம் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n/2 ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட்டு டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம், இதை வச்சு தான் நம்ம சம் ஃபார்முலா எழுதுவோம். இதில் நீங்கள் எழுதுனீங்கன்னா n/2 இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஏ அண்டு லாஸ்ட் டேர்ம் வந்து ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டி வரும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா உங்களுக்கு ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. அண்ட் இதுவே நீங்கள் ஜிபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ AR, AR ஸ்கொயர், AR கியூப் அப்படி போயிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ARn-1 இந்த மாதிரி ஒரு டேர்மில் வந்து லாஸ்ட் டேர்ம் இருக்கும். இதில் நீங்கள் SN சம்மேஷன் ஆஃப் n ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலாவாக இருக்கும். இது வந்து SN, இது வந்து SN. ஸோ SN summation of n terms formula பார்த்தீங்கன்னா இது for AP and this one for GP. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸஸில் SN ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டு இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஏபிலையும் ஜிபிலையும் நம்ம ஒரு ஸ்பெஷல் கேசஸ் பார்க்கலாம். இது ஏபிலையும் திஸ் இஸ் ஜிபி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 + 3 ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா SNோட ஃபார்முலா n × n + 1 டிவைடட் பை 2. ஸோ n × n + 1 டிவைடட் பை 2 வந்து சம்மேஷன் ஆஃப் ஆல் த நேச்சுரல் நம்பர்ஸ். இதுவே உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1² + 2² + 3²
till n square இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ s of n square is equal to n into n plus 1 2n plus 1 divided by 6. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு sn ஃபார்முலா is equal to n into n plus 1 by 2. அண்ட் இதுவே நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி அது எல்லா நம்பர்ஸையும் n வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு n into n plus 1 into 2n plus 1 by 6. ஜிபியில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு a plus ar plus ar ஸ்கொயர் அப்படி ar பவர் n இந்த மாதிரிக்கு n நம்பர்ஸ், இந்த மாதிரி n நம்பர்ஸ் வந்து நம்ம சம்மேஷன் பண்ணுறோன்னா அண்டு இஃப் r is lesser when compared to 1 இந்த ஒரு கேட்டகரியில் இருந்துச்சு அண்டு n is going till infinite. ஸோ உங்களுக்கு snோட ஃபார்முலா தெரியும். snோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா a into 1 minus r power n divided by 1 minus r power n. அண்ட் n வந்து இன்ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா r power infinite is 0. ஸோ உங்களுக்கு s இன்ஃபைனட்டோட ஃபார்முலா என்ன வந்துடும்னா a divided by 1 minus r. சாரி, கட். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் என் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். a into 1 minus r power n divided by 1 minus r. இது உங்களோட ஃபார்முலா. நீங்கள் s இன்ஃபைனட் கண்டுபிடிச்சிங்கன்னா r power infinite வந்து 0 ஆயிரும். ஸோ யூ வில் கெட் a divided by 1 minus r. ஸோ a divided by 1 minus r அப்படிங்கிறது உங்களுக்கு சம்மேஷன் ஆஃப் இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் ஃபார் ஜிபி. இதில் a அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். a அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் r அப்படிங்கிறது காமன் ரேஷியோ. ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் உள்ள ரேஷியோ r, செகண்டுக்கும் தேர்டுக்கும் உள்ள ரேஷியோ r, தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் உள்ள ரேஷியோ r. ஸோ அது வந்து காமன் ரேஷியோ நம்ம சொல்கிறோம். ஸோ ஜிபியில் நல்லா நம்ம வச்சுக்கோங்க, a அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் அண்டு r அப்படிங்கிறது காமன் ரேஷியோ. ஆல்ரைட். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஜிபி அண்ட் ஏபியில் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் நீங்கள் கூட சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் டில் 50 ஸ்கொயர் வரைக்கும் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ வாட் இஸ் த சம்மேஷன் ஆஃப் திஸ் டேர்ம்ஸ், இந்த 50 டேர்ம்ஸ் இது நம்ம ஸ்கொயரில் எழுதியிருக்கோம். அப்போ இங்கே என்னங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா n is equal to 50. இப்போ உங்களோட ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 divided by 6. ஸோ என்னக்கு வேலை 50 சப்ஸ்டிட் பண்ணணும். 50 into 51 into 101 divided by 6. இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா அதோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபார்முலா வந்து n into n plus 1 by n into n plus 1 into 2n plus 1 divided by 6 அப்படிங்கிற ஃபார்முலா. ஆல்ரைட். ஸோ உங்களுக்கு ஏபி அண்ட் ஜிபி உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இதுவும் ஒரு முக்கியமான ஏரியா அண்டு பைனாமியல் தியரம். ஓகே. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜியாமெட்ரி ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஸோ கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், y ஆக்சிஸ் அண்ட் x ஆக்சிஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். 2 டைமென்ஷன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா x, y அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டரில் கூட பொசிஷன் வச்சு வெக்டர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம். தட் இஸ் r வெக்டர். இப்போது 2 பாயிண்ட் இருக்குது. இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். இது வந்து a அண்ட் இது வந்து b. இது ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் நான் கேல்குலேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் வந்து நான் dன்னு கேல்குலேட் பண்ணுறேன். வேறு a பாயிண்ட் அப்படிங்கிறது x1 y1 அண்ட் b பாயிண்ட் அப்படிங்கிறது x2 y2. ஸோ இது ரெண்டோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னவாக இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இது ஒன்று. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஒன்று முக்கியமான விஷயம். அண்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்லேயே உங்களுக்கு ஒரு லைன் இப்படி பாஸ் ஆகுது. ஸோ இது வந்து லைன் ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்? லைன் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் சே ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இது லைன் ஈக்குவேஷன் தான். வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்லோப் சொல்லணும் கூட y இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஒரு லைன் ஈக்குவேஷனும் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி அப்படிங்கிறதும் லைன் ஈக்குவேஷன் தான்.
அண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் அண்ட் ஒய் வந்து கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போது நான் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் வந்து x1 y1 அப்படின்னு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பாருங்கள், மேபி இப்படி இருக்கலாமா? ஸோ இது ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு. அப்போது இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நான் வந்து ஆர் பர்பண்டிகுலர்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆர் பர்பண்டிகுலர் நான் கால்குலேட் பண்ணணும். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு மாடுலஸ் ஏ x1 ப்ளஸ் பி y1 ப்ளஸ் சி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஆல்ரைட், சரி, ஆமாம் கரெக்ட். இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இவனோட கேள்வி. நமக்கு எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் போக மாட்டியாட்டிருக்கு. ரொம்ப க்யூரியஸாக தான் இருக்கான். அப்படி தான் இருக்கணும். குட். ஸோ இந்த ஐடியா நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் டவ் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப், ஆர் யூ கேன் சே எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. இந்த 2 ஃபார்முலாவும் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. ஸோ இந்த 2 ஃபார்முலாலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர் அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஆருங்கிறது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அண்ட் எஃப் அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸ் வெக்டார் அண்ட் பிங்கிறது மொமெண்டம் வெக்டார். இப்போது நீங்கள் டார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப் வெக்டாரும் பி வெக்டாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுப்பீங்க, அதே மாதிரி ஒரு டைரக்ஷனில் மொமெண்டம் ஆக்ட் ஆகும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது. இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அவங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் 0,0 டார்க் என்ன அப்படின்னு கேட்பாங்க, இல்லை மொமெண்டம் என்ன, ஆங்குலர் மொமெண்டம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த லைனுக்கும் இந்த ஆரிஜினுக்கும் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தெரியணும் தானே. அப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன், ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சுன்னா போதும், அதேமாதிரி இந்த ஆரிஜின் பாயிண்ட் தெரிஞ்சுன்னா போதும், லைனோட ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சுன்னா போதும், இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தெரிஞ்சுன்னா போதும், நீங்கள் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆங்குலர் மொமெண்டமும் டார்க்கும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஒரு அப்ளிகேஷன், பெஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார் திஸ் ஐடியா அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். ஆல்ரைட், ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் இந்த திங்ஸ்லாம் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து லாகரிதம். லாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐடியா. ஸோ லாக் பேஸ் 10 அண்ட் லாக் பேஸ் இ. லாக் பேஸ் இ தான் நம்ம நேச்சுரல் லாகரிதம் சொல்லுவோம். ஸோ லாகை பொறுத்த வரைக்கும் லாக் பேஸ் இ எம்என் அப்படிங்கிறது நம்ம என்ன எழுதலாம், லாக் இஎம் ப்ளஸ் லாக் இஎன். இது லாக் பேஸ் இ எம் பை என் என்ன எழுதலாம், லாக் பேஸ் எம் மைனஸ் லாக் இ பேஸ் என். அதே log base e m power n is equal to nothing but n into log base e m. log base 10 into 10 இது நம்ம என்ன சொல்கிறோம், வேல்யூ 1ன்னு சொல்கிறோம். அதே log base e into e வந்து அதையும் நம்ம 1ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நேச்சுரல் லாகரிதம்க்கும் log base 10க்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கன்வர்ஷன் log base e into m அதை வந்து 2.303 வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா லாக் பேஸ் எம் 10 மாறிடும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாகை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன், அதை வந்து அடிஷனாக மாற்றிடுறோம், டிவிஷன் சப்ராக்ஷனாக மாற்றிடுறோம், பவர் வந்து முன்னாடி கொண்டு வந்துடுறோம். அதே பேஸும் அது கூட நம்ம ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு 1 வந்துடுது. அண்டு கன்வர்ஷன் இப்போ 2.303 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நேச்சுரல் லாகரிதம், நேச்சுரல் லாக்னு நம்ம சொல்லுவோம். ஆர் இந்த லாக் பேஸ் இ அப்படிங்கிறது தான் நம்ம வந்து லேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வருது, லேனுங்கிறது என்ன, லாக் இ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான். நேச்சுரல் லாகரிதம் தான் நம்ம லாக் இ அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ லாக் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஐ திங்க் கிராஃப் ரிலேட்டடான திங்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ
ஜாமெட்ரி முடிச்சாச்சு, அல்ஜிப்ரா முடிச்சாச்சு, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, லாகரிதம் முடிச்சாச்சு. அண்டு கிராஃப் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டண்ட்டும் கூட. அண்டு ஈக்குவேஷன் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன்லேயும் நம்ம வந்து கிராஃப் ரிலேட்டடான திங்ஸ் நிறையா பார்ப்போம். ஸோ கிராஃப் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் ஐடியா வச்சு நம்ம பார்க்கும்பொழுது உங்களுக்கு இப்படி ஒரு லைன் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. இதில் ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். ஸோ இது வந்து ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருக்குது, அதனால் m வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி இந்த பாயிண்ட் தான் வந்து y கோஆர்டினேட்ஸ். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். அண்டு இந்த சி அப்படிங்கிறது தான் இந்த y கோஆர்டினேட்ஸ். அது யூ கேன் சே y இன்டர்செப்ட். அண்டு இதுவே நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து எகெயின் y இன்டர்செப்ட் அண்ட் திஸ் வில் பி y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mx ப்ளஸ் சி. ஸோ ஸ்லோப் வந்து நெகட்டிவாக இருக்குது பிகாஸ் இதோட ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 90 அண்ட் இதோட ஆங்கிள் வந்து லெஸ் தென் 90. ஏன்னா ஸ்லோப் இஸ் நத்திங் பட் டேன் தீட்டா. இது நான் வச்சுக்கோங்க. ஸோ டேன் தீட்டா வச்சு நம்ம ஸ்லோப்பை டிஃபைன் பண்ணலாம். அது நான் வச்சுக்கோங்க. அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஒன் கிராஃப் பேரபோலா நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய். இது எப்படி எழுதலாம்னா y இஸ் ஈக்குவல் டு kx ஸ்கொயர்னு எழுதலாம். அண்ட் இதுவே நீங்கள் இன்வெர்டட் பேரபோலா இப்படி வரைஞ்சிங்கன்னா திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய். இங்கே வந்து y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் kx ஸ்கொயர்னு எழுதலாம். நாட் ஓன்லி தட், இதையும் நீங்கள் இது எக்ஸு, இது ஒய். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ky ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இது வந்து இந்த கிராஃப்க்கு, இது வந்து இந்த கிராஃப்க்கு, இது வந்து இந்த கிராஃப்க்கு, எல்லாமே பேரபோலா. அண்ட் நாட் ஓன்லி தட், யூ கேன் டேக் நெகட்டிவ் எக்ஸ். இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். சப்போஸ் ஆரிஜின் கூட டச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ky ஸ்கொயர். ஆல்ரைட். அண்டு 3/4. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சர்க்கிள். அண்டு சர்க்கிள் வித் ரேடியஸ் a. இது வந்து y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து a. ஸோ அண்டு ஃபிஃப்த் ஒன் உங்களுக்கு எலிப்ஸ். x y, this is a and this is b. இப்போ எலிப்ஸோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸில் என்ன ஆக்சிஸ் இருக்குது b. அது வந்து இது வந்து செமி மேஜர், இது செமி மைனர். ஸோ எக்ஸு கூட எந்த லென்த் இருக்குது பாருங்கள், அது b இருந்துச்சுன்னா b ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். அண்டு சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் kx, எக்ஸ்பொனென்ஷியலி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். எக்ஸ்பொனென்ஷியலி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இதுவே எக்ஸ்பொனென்ஷியலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் இப்படி இருக்கும். ஸோ இது வந்து இ பவர் மைனஸ் kx அண்டு இது வந்து y is equal to e power plus kx. ஸோ இதில் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னது, e power plus kx என்னது, e power minus kx என்னது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. ப்ளஸ் kx வந்து எக்ஸ்பொனென்ஷியல் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அண்ட் மைனஸ் kx வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். எக்ஸ்பொனென்ஷியல் கிராஃப் நம்ம பார்த்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேரியேஷனில் இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது. இது வந்து y is proportional to 1/x. ஸோ எக்ஸோட வேல்யூ குறைய இன்க்ரீஸ் பண்ண, எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ பாருங்கள் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இந்த ஒரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் எக்ஸ்பொனென்ஷியல் டிக்ரீசிங் கிராஃப் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் கிராஃப் பார்த்தீங்கன்னா
y is proportional to 1 by x ஸ்கொயர். அதாவது வேகமாக குறையுது. எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக y வந்து ரொம்ப வேகமாக குறையுது. அதனால தான் உங்களுக்கு இது கீழே வருது, இந்த ப்ளூ கலர் லைன் மேலே வருது. அண்ட் இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by x ஸ்கொயராக இருக்கும். இது பொட்டன்ஷியல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by x இருக்கும். இது நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 12th ஸ்டாண்டர்டில் படிப்போம். ஸோ அது நேச்சர் ஆஃப் த கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஆல்ரைட். அண்டு நெக்ஸ்ட் திங் வந்து சைன் அண்டு காஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நீங்கள் சைன் அண்டு காஸ் கிராஃப் வந்து இதில் வரைஞ்சிங்கன்னா இங்கே வந்து தீட்டா ஆங்கிள் எடுத்துக்கலாம். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் ஒய். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒய் எடுத்திங்கன்னா ஒய் வந்து இங்கே வந்து சைன் தீட்டா, இங்கே ஒய் வந்து காஸ் தீட்டா எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ 0 அண்ட் திஸ் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி, திஸ் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி, திஸ் இஸ் 270, 360 டிகிரி. ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி சைன் கர்வும் சைனுக்கும் காஸுக்கும் கர்வ் வரைஞ்சோம்னா உங்களுக்கு சைன் அப்படிங்கிறது சைன் 0 இஸ் நத்திங் பட் 0. ஸோ தீட்டா 0 வரைஞ்சுன்னா சைன் 0வும் 0வாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு இது வந்து மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். ஸோ லெட்ஸே காசோட மேக்ஸிமம் வேல்யூ இங்கே, சைனோட மேக்ஸிமம் வேல்யூ இங்கே. யூ வில் கெட் சம்திங் லைக் திஸ் 0 அண்ட் மறுபடியும் மேக்ஸிமம் வேல்யூ போயிட்டு 0 போயிடும். பட் இது வரைக்கும் காசை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 0 போயிட்டு மறுபடியும் இங்கே மறுபடியும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகி 0 போயிட்டு 180 மேக்ஸிமம் போயிட்டு இங்கே 270 0 ஆயிரும். மறுபடியும் 360 மேக்ஸிமம் ஆயிரும். ஸோ இந்த காஸ் கர்வுக்கும் சைன் கர்வுக்கும் உங்களுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி இருக்குது, 90 டிகிரி. ஸோ அதனால தான் டெல்டா ஃபை பிட்வீன் சைன் அண்ட் காஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ காஸ் அப்படிங்கிறது காஸ் அப்படிங்கிறது லீட்ஸ், காஸ் தீட்டா வந்து லீட்ஸ் சைன் தீட்டா பை 90 டிகிரி. ஸோ ஃபேஸர் டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்தோட ஆம்ப்ளிடியூடு 1ஆக தான் இருக்கும். ஸோ ரேடியஸ் இஸ் நத்திங் பட் 1 யூனிட். காஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கே இருந்துச்சுன்னா சைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கே இருக்கும். அண்ட் இந்த டைரெக்ஷனில் தான் அது வந்து ரெண்டு வெக்டர் அது வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த ஃபேஸர் டயக்ராம் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சைனுக்கும் காஸுக்கும் எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஐடியா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ வேவ் ஈக்குவேஷன். இது வந்து கிராஃபிக்கல் ஃபார்மில் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். சைனோட கிராஃபும் காஸோட கிராஃபும் தீட்டாவை பொறுத்து எப்படி மாறுது அப்படின்னு. இது வந்து சைனோட கிராஃபும் காஸோட கிராஃபும் எப்படி ஃபேஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது, எவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபேஸர் டயக்ராம் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரைட். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் 2 கொஷின்ஸ் தரப்போகிறேன். இது நீங்கள் ஹோம்ஒர்க் கொஷினாக எடுத்துக்கோங்க. இந்த கொஷினோட சொல்யூஷன் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கொஷின் நம்பர் 1, m is equal to m0 divided by square root of 1 minus v square by c square. அதாவது மாஸ் m0 அப்படிங்கிறது ரெஸ்ட் மாஸ், இதோட வேல்யூ வந்து 1 kg. அண்ட் சியோடது உங்களுக்கு தெரியும் 3 × 10⁸ m/s. அண்ட் வியோடது உங்களுக்கு தெரியும், நான் கொடுக்குறேன். வியோடது வந்து லெட்ஸ் அஸ்யூம் தட் இட் இஸ் 3 × 10⁷ m/s. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு m அப்படிங்கிற வேல்யூ என்ன ஆகுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சரை சொல்லுங்கள். நீங்கள் வந்து இதில் பைனாமியல் தியரம் ஐடியா வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஹிண்ட் நான் கொடுத்துட்டேன். பைனாமியல் தியரம் ஐடியா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட ஆன்சர் கிடைக்கும். அண்டு செகண்ட் கொஷின் 1 + 1/2 + 1/4 + 1/8 and so on till infinite series. So this is second question. இதோட சம்மேஷன் வேல்யூ என்ன, இதுவும் கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ இதோட உங்களுக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் 1 அப்படிங்கிறது ஃபினிஷ் ஆகுது.
எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நாம் இன்றைக்கி இந்த செஷனில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஜாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, லாக் ஃபங்க்ஷன்ஸ், கிராஃப். ஸோ லாக் வந்து எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஜாமெண்ட்ரியில் என்னென்ன ஷேப்ஸு, ஏரியா, வால்யூம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அல்ஜிப்ரா உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.